ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் சுஸ்வாகத்தம் அண்ட் வெல்கம் டு ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குயில்களின் சரணாலயம் கோ பிரசன்டட் பை NAC ஜுவல்லர்ஸ். கடந்த சில வாரங்களாக நம்மளாம் சேலஞ்சிங் சாங் ரவுண்ட் பார்த்துருப்போம். அந்த ரவுண்டில் நம்ம கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே சேலஞ்சிங் சாங்லாம் எடுத்து அது சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணி அதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல கமெண்ட்ஸ்லாம் வாங்கியிருந்தாங்க. அதில் ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜட்ஜஸ் கொடுத்த சேலஞ்ச் எல்லாத்தையுமே நம்ம கண்டஸ்டன்ஸ் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு அதுக்கும் பல கைத்தட்டல்கள் வாங்கியிருந்தாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரவுண்ட். எஸ், இசை உலகத்தில் அசைக்க முடியாத இரண்டு தூண்கள் நம்ம இசைஞானி அவர்களும் SPB சார் அவர்களும் இவங்களுடைய பர்த்டேவை தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து கொண்டாட போகிறோம். எஸ், இது ராஜா சார் அண்ட் SPB சாருடைய பர்த்டே ஸ்பெஷல் ரவுண்ட். இந்த ரவுண்டில் நம்ம கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே அவங்களுடைய சாங்ஸ்லாம் எடுத்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி லெட்ஸ் வெல்கம் அவர் ரெஸ்பெக்ட்ஃபுல் அண்ட் பிலவட் ஜட்ஜஸ். லெட்ஸ் வெல்கம் SP ஷைலஜா மேம். லெட்ஸ் வெல்கம் பரத்வாஜ் சார். லெட்ஸ் வெல்கம் பின்னி கிருஷ்ணகுமார் மேம். ஜட்ஜஸ், இந்த ரவுண்ட் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரவுண்ட். ராஜா சார் அண்ட் SPB சாருடைய பர்த்டே ஸ்பெஷல் ரவுண்ட். எஸ், ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ரவுண்ட் நம்ம எல்லாருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ரவுண்டில் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் பற்றி சொல்லுங்கள். நிச்சயமாக SPB சார் அண்ட் இசைஞானி ஒரு பெரிய ஒரு சவுத் இந்தியன் மியூசிக் இண்டஸ்ட்ரியோட பில்லர்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மனிதர்களுடைய இசை அரசர்களுடைய பர்த்டே ஸ்பெஷல் கொண்டாடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமாக ரொம்ப அவங்க பாடின பாடல்கள், அவர்கள் இசையமைத்த பாடல்கள் நிறைய இருக்கிறது. நிச்சயமாக இது ரொம்ப அதில் அதாவது எல்லாமே நல்லாயிருக்கும். அதை எவ்வளோ எந்தெந்த பாட்டை எடுத்து பாட போகிறாங்கிற அந்த ஒரு எனக்கு ஆங்ஸைட்டி இருக்குது. நிச்சயமாக ஐம் கோயிங் டு என்ஜாய் இட். தேங்க்யூ சார். ஒரு பியூட்டிஃபுல் செலிப்ரேஷன் ரவுண்டில் திருப்பி நான் உங்களெல்லாம் மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ராஜா சாரும் அண்ணா சாரும் ஒருத்தர் June 2, ஒருத்தர் June 4. ஸோ 2 பேரோட பர்த்டே இன்றைக்கி இந்த செலிப்ரேஷன் அமக்களமாக இருக்க போகுது. இந்த காம்பினேஷன் சூப்பர் ஹிட்டான ஒரு காம்பினேஷன். எந்த பாட்டு எடுத்தாலும் அது சூப்பர் ஹிட்டு தான். ஸோ இன்றைக்கி ஒரு தேன் மழையில் நம்ம நனைய போகிறோம். ஆமாம், அவ்வளோதான். நல்லா என்ஜாய் பண்ணி பாடுங்க. எல்லாருமே நல்லா பாடுவீங்க. எஸ் மேம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். பினி மேம், நீங்கள் சொல்லுங்கள். സംഗീതത്തിലെ 2 അതികായന്മാർ, ഭീമാകാരന്മാർ, നെടുന്തൂണുകൾ ആണ് SPB சாரோடையும் இளையராஜா சாரோடையும் பர்த்டே இங்கே நம்ம ஜெயா TV சூப்பர் சிங்கர் கொண்டாட போகிறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டஸ்டன்ஸுக்கு என்னோட ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். தேங்க்யூ வெரி மச். ராஜா சார் அண்ட் SPB சார் பர்த்டே ஸ்பெஷல் ரவுண்டில் இந்த ரவுண்டை சிறப்பு சேர்க்கறதுக்காக நம்மளுடைய ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இங்கே வந்திருக்காரு. அவரை பற்றி சொல்லணும்னா கிட்டத்தட்ட இசைஞானி அவர்களுடைய பல வருடம், கிட்டத்தட்ட 35 வருடம் ட்ராவல் பண்ணியிருக்காரு. சீனியர் வயலின் கண்டக்டர். அது மட்டும் கிடையாது, இந்தியாவில் இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா மியூசிக் டைரக்டர்ஸோடையுமே ஒர்க் பண்ணியிருக்க ஒரு சீனியர் வயலினிஸ்ட். அவர் இன்றைக்கி நம்ம ஷோவில் நம்மளோட இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் அப்படின்னு தான் சொல்லணும். எஸ், இட்ஸ் none other than திரு பிரபாகர் சார் அவர்கள். லெட்ஸ் வெல்கம் him on stage. வணக்கம், நன்றி சார். நீங்கள் ஆல்மோஸ்ட் 35 இயர்ஸ் ராஜா சாரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. வி ஹர்ட் லைக் அவர் ரொம்ப சீக்கிரமாக ஒரு சாங்கை கம்போஸ் பண்ணி முடிச்சிருவார் அப்படின்னு. ஸோ அந்த விஷயத்தை எங்களோட நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியுமா சார்? சீக்கிரம்னா அது சீக்கிரம் டைம் சொல்ல முடியாது. ஏன்னா டியூரேஷன்றது இட் டிபெண்ட்ஸ் அப்பான் இஸ் மூட் ஆல்சோ. ஒரு சாங் மேக்ஸிமம் ஒரு 50 மினிட்ஸ்லையும் பண்ணிவிடுவார். என்டையர் சாங் கம்போசிஷன்றது அப்பார்ட் ஃப்ரம் டியூன், ஸ்பாட்டில் சவுண்டு சாங் மிக்ஸ் பண்ணுறது, கம்போஸ் பண்ணுறது, டூட்னு இது மாதிரி ஒரு கால் ஷீட்டுக்கு ஒரு சாங் தான் பண்ணுவாங்க. இப்போ ஒரு சாங் தே ஆர் டேக்கிங் மோர் தென் 10 days 15 days டு ஃபினிஷ் ஒன் சாங். அப்படி பண்ணும்போது அவர் என்ன பண்ணுவார், கம்போசிங் ரூமுக்கு வந்துடுவார். கூட நான் நோட்ஸ் எழுத கூடுவாங்க. சார் ராஜா சார் நோட்ஸ் அதை கூப்பிட்றான்னு சொல்லி அவர் ஸ்கோர் புக் வச்சுருப்பார், எழுதிட்டார். அதை பார்த்து நான் காப்பி பண்ணுவேன். நான் காப்பி பண்ணிட்டு வயலின் செஷன் இதெல்லாம் வயலின் சொல்லிடு, இதுக்கெல்லாம் ஸ்ட்ரிங் செஷன், இதெல்லாம் ஃப்ளூட், இதெல்லாம் அவர் போகும்போது ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருவார். போய் சொல்லிவிடுவேன், நான் சொல்லிவிடுவேன். அது அவர் கம்போஸ் பண்ணுற டைம் அந்த 8 சாங், ஃபஸ்ட் பேக்ரவுண்ட், செகண்ட் பேக்ரவுண்ட், தேர்ட் பேக்ரவுண்ட், பல்லவி ஆப்ளிகாட்டோ, சரணம் ஆப்ளிகாட்டோ, இட் மே டேக் மோர் தென் 30 minutes, half an hour என்டையர் ஸ்ட்ரெச் வந்துடும், என்டையர் மியூசிக் வந்துடும். அது
கம்போசிஷன் எவ்ரிதிங். என்னை பொறுத்தவரையிலும் இந்தியாவில் அவர் தான் இஸ் த ஒன்லி பர்சன். அது வந்து நான் எக்ஸாக்ட் பண்ணி சொல்லலை. என்னை பொறுத்தவரை நான் நிறைய மியூசிக்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆல் இன் ஆல் ஒன் மேன் ஷோ பண்ணுற அவர் தான். தேங்க்யூ வெரி மச் சார், இப்படி ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு. இன்னும் இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயம் நீங்கள் எங்களுக்காக சொல்லணும். ஸோ நீங்கள் இன்றைக்கி எங்கள் கண்டஸ்டன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? Whoever it is, I wish them all the best, good luck. And சிங்கர்ஸாக வந்தவங்க கூட எதுவுமே நீங்கள் வந்து ஒன்லி சஜஷன், நாட் மை அட்வைஸ். மியூசிக் தெரிஞ்சுட்டு வந்துட்டு பாட வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், சேஃபாக ஃப்யூச்சருக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோ வேறு ஒன்று. ப்ரொஃபஷ்னலாக இஃப் யூ வாண்ட் டு சைன் அஸ் எ ப்ரொஃபஷனல் சிங்கர் இன் ஃபியூச்சர், பேசிக்கலி ட்ரை டு லேர்ன் சம் மியூசிக். தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் ஃபியூச்சர். தட்ஸ் ஒன்லி மை சஜஷன், நாட் அட்வைஸ். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். ஜட்ஜஸ், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ராஜா சார் அண்ட் எஸ்பிபி சாருடைய சாங்ஸ் ஏதாச்சும் பாடி நீங்கள் இந்த ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணி வச்சா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நிச்சயமாக அது ஒரு பெரிய ஒரு பாக்கியம் நினைக்கிறேன். முதல்ல வந்து ஒரு இசையமைப்பாளனாக ராஜா சாருடைய என் பார்வையிலேருந்து இன்றைய இருக்கிற எல்லா இசையமைப்பாளருக்கும் ரோல் மாடல் இளையராஜா சார் தான். த கிரேட்டஸ்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. நம்ம நாடே ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு இசையமைப்பாளன் அவர். நம்மளுடைய ஜென்ரேஷன்லேருந்து அவரை பார்த்து நாங்கள் கற்றுட்டு அவரே மாதிரி ஆகணுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாக இருக்குது. நான் சவுத்துக்கு வரதுக்கு இன்ஸ்பிரேஷனே அவர் தான் காரணம். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர். அவருடைய ஸ்பெஷல், அவருடைய பர்த்டே ஸ்பெஷலில் ஐ எம் வெரி வெரி ஆனர்ட் அண்ட் இட்ஸ் எ ப்ரிவிலேஜ் டு சிங் எ சாங் ஃபார் ஹிம். பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம், பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம், இனி வரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம். பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம், பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம், இனி வரும் முனிவரும் தடுமாறும் தனிமரம். இனி வரும் முனிவரும் தடுமாறும் தனிமரம். பனிவிழும் மலர்வனம், பனிவிழும் மலர்வனம், பனிவிழும் மலர்வனம். இன்னொரு லெஜெண்ட் நம்ம சவுத் இந்தியன் மியூசிக் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் எஸ்பிபி சார். அதாவது எந்த மியூசிக் டைரக்டர், அகைன் மியூசிக் டைரக்டர் பெர்ஸ்பெக்டிவ், அதாவது ஒரு இசையமைப்பாளன் கண் பார்வையில் நாங்கள் இசையமைச்சாலும் அந்த பாட்டை வந்து இசையமைக்கிற போதே இந்த சிங்கர் பாடுவாங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் தான் நாங்கள் இசையமைப்போம். அந்த மாதிரி இந்த பாட்டை வந்து எஸ்பிபி சார் பாட போகிறார் நான் பிளான் பண்ணி அதுக்கு நான் அதை கம்போஸ் பண்ணுற போது அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும் எனக்கு. நான் நிறைய பாடல்களுக்கு வந்து எனக்கு இசையமைச்சிருக்கேன், பாடியிருக்கார் அவர். அவருடைய கிரேட்னஸ் என்னென்னா ஹீஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ப்ளேபேக் சிங்கர்ஸ். ஒரு பாட்டு நாங்கள் வந்து சொல்லிக் கொடுப்போம், அவர் அப்படியே கேட்டுப்பார். அப்புறம் முழுமையாக வந்து ஹீ வில் டேக் ஒரு 20 minutes ஃபார் ஹிம்செல்ஃப். தனியாக அந்த பாட்டை அவரே பாடி ப்ராக்டிஸ் பண்ணிப்பார். எப்படி லீட், எப்படி கியூ, எப்படி எந்த இடத்துல பாடணும், இதுக்கு என்ன ஸ்பெஷலாக செய்யலாம், இப்படி எல்லாம் வந்து அந்த 20 minutes அவர் கேல்குலேட் பண்ணி அப்படியே மைக் முன்னாடி போவார். அண்ட் ஹீ வில் ஜஸ்ட் சிங் இட். ஸோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு லிவிங் லெஜெண்ட் வி ஹேவ் அமங் அஸ் ஸ்ரீ திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். அண்ட் இன்ஃபேக்ட் ஐ ரிமெம்பர் ஒரு டெல்லி ப்ரோக்ராமில் வந்து அவர் வந்திருந்த சின்ன வயசில். அப்போ அந்த ப்ரோக்ராம் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப எப்படிலாமோ அன்றைக்கி ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சு ஆஸ் யூஷுவல். ஸோ சம்பவம் ஐ காட் இன் டு தி ஆடிட்டோரியம். அப்புறம் எப்படியும் அவர் பக்கத்தில் போய் அவரை பார்க்க முடியுமாங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசையில் அவர் போய் பார்த்தேன். அப்புறம் பல வருஷங்கள் கழித்து அவருக்கே நான் பாட்டு சொல்லி கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு லெஜெண்ட். அவருக்கு நிறைய சொல்லலாம் அவரை பற்றி. அவர் பாடாத பாடலே இல்லை, பாடாத லாங்குவேஜே இல்லை, எல்லாமே வந்து ஒரு சூப்பர்லேட்டிவ்ஸ். அவருக்கு என்ன சொன்னாலுமே அது வந்து சூப்பர்லேட்டிவ் தான் சொல்லணும். சச் எ கிரேட் பர்சன். ஸோ இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் ஐ டோல்ட் யூ ஃப்ரம் த ஸ்டார்ட் டு ஃபினிஷ். ஸோ அந்த ஒரு பாட்டை நான் பாட விரும்புகிறேன். ஜெமினிலேருந்து பெண்ணொருத்தி பெண்ணொருத்தி.
பிரம்மா ஓ பிரம்மா இது தகுமா இது தகுமா ஐயோ இது வரமா சாபமா பெண்ணுறுத்தி படைத்து விட்டாய் என்னிடத்தில் அனுப்பிவிட்டாய் உயிரோடு என்னை உலையில் ஏற்றினாய் நெருப்புக்கு சேலை கட்டி அனுப்பி வைத்தாய் நிலவுக்கு வன்முறைகள் கற்றுக் கொடுத்தாய் என் கண்ணில் ஏன் ஊசி ஏற்றினாய் பிரம்மா ஓ பிரம்மா இது தகுமா ஐயோ இது வரமா சாபமா பிரம்மா ஓ பிரம்மா இது தகுமா ஐயோ இது வரமா சாபமா தேங்க்யூ வெரி மச் சார். ராஜா சாரும் எஸ்பிபி சாரும் வந்து இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அற்புதமான இசையமைப்பாளரை வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய சந்தோஷம். தேங்க்ஸ் அலாட் சார் ஃபார் த பர்ஃபார்மன்ஸ். ஷைலஜா மேம், நீங்கள் ஒரு சிங்கராக நான் பாடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்ததுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் என்னென்னா ராஜா சார் கிட்ட பாடினது. எப்படி பாடணும், ஒரு பாட்டு எப்படி கற்றுக்கணும் ஒன்றுமே தெரியாது எனக்கு. மைக் சென்ஸ் ஒன்றுமே இல்லை. அப்போது நான் ஸ்டேஜில் சின்ன ஒரு 2-3 பாட்டு அந்த மாதிரி தான் பாடிட்டு இருந்தேன். முதல் தடவையாக தமிழில் ராஜா சார்கிட்ட பாடுறச்சு அது ஒரு டிஃப்ரெண்ட் உலகம். அது எவ்வளோ மெட்டிகுலஸாக ப்ரொஃபஷ்னலாக எப்படி இருக்கணும் ஒரு சிங்கர், அவர்கிட்ட தான் கற்றுண்டேன் நான். ஸோ ஒரு ஆரம்பித்து ஃபஸ்ட்டு சாங் பாடுறச்சே தமிழ் பாட்டு ஒரு அற்புதமான பாட்டு எனக்கு கொடுத்தார் அவர். இது வரைக்கும் இங்கே உட்காந்துருக்கேன்னா அதுதான் எனக்கு ஒரு அட்ரஸ். ஆக்சுவலாக அந்த சோலை குயிலே காலை கதிரை முதல் பாட்டு அவர்கிட்ட பாடினது வந்து ஒரு பெரிய அட்ரஸாக இருந்தது எனக்கு. ஸோ ப்ரொஃபஷ்னல் சிங்கராக எப்படி இருக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட கற்றுண்டேன். ஒரு ஹியூமன் பீயிங்காக எப்படி இருக்கணும், ஒரு பாட்டுக்கு பாவம் எப்படி கொடுக்கணும், நம்ம உள்ளுக்குள்ளே வந்து அந்த நம்ம வந்து நேர்மையாக ஒரு பேஷன் இருந்தால் தான் ஒரு பாட்டுக்கு பாவம் கொடுக்க முடியும், இல்லைன்னா முடியாது. அது வந்து 2வது அண்ணா பால் அண்ணா கிட்ட கற்றுண்டேன். ஸோ ஷைலஜா ஒரு சிங்கர் அப்படின்னா இவங்க 2 பேருக்குமே ஃபுல் மார்க்ஸ். அவர் தான் 2 பேரும் தான் என்னை உருவாக்கினாங்க. அவங்களுக்காக 2 பாட்டு பாடணுன்னு நான் தேர்ந்தெடுத்தா அது 1000 தான் வருது. நான் என்ன பண்ணுறது, அப்படி தான் வருது. அவங்களுக்காக இந்த 2 பாட்டு நான் இன்னைக்கு பாட போகிறேன். வசந்த காலம் மாறலாம், எழுதி செல்லும் விதியின் கைகள் மாறுமோ, காலதேவன் சொல்லும் பூர்வ ஜன்ம பந்தம், நீ யாரோ நான் யாரோ யார் சேர்த்ததோ, 1000 மலர்களே மலருங்கள், அமுத கீதம் பாடுங்கள் பாடுங்கள், காதல் தேவன் காவியம், நீங்களோ நாங்களோ நெருங்கி வந்து சொல்லுங்கள் சொல்லுங்கள், 1000 மலர்களே மலருங்கள். மன்னவனின் தோளிரண்டை மங்கை எந்தன் கை தழுவ, கார்குழலும் பாய் விரிக்கும், கண் சிவந்து வாய் வெளுக்கும், மன்னவனின் தோளிரண்டை மங்கை எந்தன் கை தழுவ, கார்குழலும் பாய் விரிக்கும், கண் சிவந்து வாய் வெளுக்கும், இன்ப மயக்கம் எழில் முகம் முத்தாக வேர்க்காதோ, இன்ப மயக்கம் எழில் முகம் முத்தாக வேர்க்காதோ, அந்த நினைவில் வந்து விழுந்தேன் கொத்தான பூவாக, 1000 நிலவேவா ஓர் 1000 நில
தேங்க்யூ வெரி மச் மேம் ஃபார் சச் அ லவ்லி பர்ஃபார்மன்ஸ். பினி மேம் நீங்கள். ராஜா சாரோடையும் எஸ்பிபி சாரோடையும் பர்த்டே வந்து ஜூன் அப்படின்னு தெரியும். அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னென்னா என் பர்த்டேயும் ஜூனில் தான். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ராஜா சாரோட ஒரு 2-3 படத்தில் பாட ஒரு பாக்கியம் எனக்கும் கிடச்சிருக்கு. அது வந்து நான் வந்து எதிர்ச்சியாக தான் ராஜா சாரை மீட் பண்ணோம். அதை மீட் பண்ண உடனே எனக்கு தெரிஞ்சது கிளாசிக்கல் அதுதான். அப்போ நான் ஒரு ரயர் ராகத்தில் ஏதாவது பாட்டு பாடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பிந்து மாலினி ராகத்தில் அது ஒரே ஒரு கீர்த்தனை தான் இருக்குது, அது பாடினேன். ரொம்ப சந்தோஷமாக திருப்பி ஒரு வாட்டி ஓடி பாடுங்க அப்படி கேட்டு அவர் பண்ணியிருக்கின மேளகர்த்தா ராகாஸ் ஜாஸ்தி கர்நாடக சங்கீதத்தில் யூஸ் பண்ணல. அதெல்லாம் அந்த மாதிரி அதெல்லாம் பண்ணியிருக்கிறதெல்லாம் சொன்னாங்க. எவ்வளோ கர்நாடக சங்கீதத்தில் அவருக்கு கர்நாடக சங்கீதம், வெஸ்டர்ன் மியூசிக், ஃபோக் மியூசிக் எல்லாத்துலேயுமே அவரோட அந்த ஒரு ஞானத்தை நம்மளுக்கு என்ன சொல்கிறது, சங்கீத சாஸ்திரஜன் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கு மறுநாளே என்னை பாட கூப்பிட்டாங்க. அதே மாதிரி எஸ்பிபி சாருக்கும் 2 பேருக்குமே நிறைய நல்ல ஆரோக்கியத்தோட, தீர்காயுசோட, சந்தோஷத்தோட நிறைய வருஷங்கள் ஜீவிச்சு நிறைய பாட்டு கம்போஸ் பண்ணி பாடி இருக்கணும்னு நான் பகவான்கிட்ட வேண்டுகிறேன். இப்போ நான் அந்த அழகர் மலைங்கிற ஒரு ஃபிலிமில் ராஜா சாருக்கு பாடினேன். அந்த பாட்டை பல்லவி பாடுறேன். என்ன செஞ்சாலோ நாம எது செஞ்சாலோ அந்த சாமி தொட வேணும், அந்த சாமி தொட வேணும். எட்டு வச்சாலோ நாம எங்கே போனாலும் சாமி கூட வர வேணும், நம்ம கூட வர வேணும். ஒரு உலகத்தை காப்பதற்கு உண்மையிலே ஒரு சக்தியுண்டு. உள்ளத்திலே அதை நம்பிவிட்டால் சத்தியமா நல்ல வாழ்க்கையுண்டு. நம்ம சந்ததிக்கெல்லாம் நல்லதே தானே நாம கொடுத்திடணும், ஆமா நாம கொடுத்திடணும். என்ன செஞ்சாலோ நாம எது செஞ்சாலோ அந்த சாமி தொட வேணும், அந்த சாமி தொட வேணும். எட்டு வச்சாலோ நாம எங்கே போனாலும் சாமி கூட வர வேணும், நம்ம கூட வர வேணும். அடுத்து எஸ்பிபி சாரும் ஜானகி அம்மாவும் சேர்ந்து பாடின என்னோட ரொம்ப பிடிச்ச, ராஜா சாரோட ரொம்ப பிடிச்ச பாடல்களில் ஒரு பாட்டு. அதில் வந்து சாரு அதோட ஸ்ரோதஸ்வினி ராகம் பேஸ் பண்ணி ஒரு 4 பாட்டு பண்ணியிருக்காங்க ராஜா சார். அதில் வந்து ஒரு பாட்டோட பல்லவி நான் ட்ரை பண்ணுறேன். ஓ வசந்த ராஜா, தேன் சுமந்த ரோஜா, உன் தேகம் என் தேசம், என்னாலும் சந்தோஷம். என் நாகங்கள் தீர்த்திட நீ பிறந்தாயே. ஓ வசந்த ராஜா, தேன் சுமந்த ரோஜா. ஓ தேங்க்யூ வெரி மச் ஜட்ஜஸ். ரொம்ப அற்புதமாக எங்களுக்காக நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணதுக்காக தேங்க்ஸ் அ லாட் ஃபார் தட். இன்றைக்கி இதே மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவுமே நம்ம எல்லாருமே இன்னிசை தேனிசை மழையிலலாம் நினைய போகிறோம். பட் நம்ம கண்டஸ்டன்ஸுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி we must go for a short break. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குயில்களின் சரணாலயம், கோ பிரசன்டட் பை NAC ஜுவல்லர்ஸ்.
வெல்கம் பேக் டு த ஷோ. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குழுக்களின் சரணாலயம் கோ பிரசன்டட் பை NAC ஜுவல்லர்ஸ். ராஜா சார் SPB சார் பர்த்டே ஸ்பெஷல் ரவுண்டில் ஃபர்ஸ்ட் இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிற கண்டெஸ்டன்ட் நெல்லையப்பன். ஹலோ நெல்லையப்பன். ஹாய், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த ரவுண்டில் என்ன சாங் பாட போகிறீங்க? நினைவெல்லாம் நித்யான்ற படத்துல இருந்து நீதானே என் பொன் வசந்தம் அந்த சாங் பாட போகிறேன். வாவ், ராஜா சார் அண்ட் SPB சாருடைய காம்போ அப்படின்னு தான் சொல்லும். அண்ட் SPB சார் பாடின சூப்பர் டூப்பர் ஹிட் சாங். ஸோ நல்லா பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நெல்லையப்பன் ஒரு எவர் கிரீன் ஹிட் சாங் பாடியிருக்கீங்க. ஸோ பாடி முடிச்சதுக்கப்புறம் தான் சிரிக்கிறாரு. ரொம்ப ஜாலியான சாங். சீரியஸாக படிக்கீங்க. இட்ஸ் ஓகே. ஜட்ஜஸ், நெல்லையப்பனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? ஹலோ நெல்லையப்பன். ஹாய் மேம். நல்லா இருக்கு நெல்லையப்பன். தேங்க்யூ மேம். செகண்ட் சரணம் முடித்து பல்லவி வரைச்சே எங்கேயோ போயிட்டீங்க நீங்கள். என்ன சொல்கிறது, ஃபோக்கஸ் அங்கே இல்லை. அங்கங்கே ஸ்ருதி பிரச்சனை வந்தது. இந்த பாட்டுக்கு பாவம் தான். அந்த ஃபஸ்ட்டு பல்லவி லாரா கொடுக்குறீங்கள, அந்த பாவம் தான் என்டையர் சாங்குக்கு வேணும். அந்த பாட்டோட ஜீவனே அங்கே இருக்குது அந்த இதில். அது மொத்தம் என்டையர் பாட்டு அப்படி வந்து அழகாக இருக்கும். உங்கள் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, போல்டாக இருக்குது, ஒரிஜினல் வாய்ஸ். கொஞ்சம் பாவம் முதல்லேருந்து இது தான் சொல்லிகிட்டே இருக்கேன் உங்களுக்கு இல்லையா. ரொம்ப பெட்டராக இருக்குது இப்போ. ஆல் தி பெஸ்ட். நெல்லையப்பன், நல்ல சாங் செலெக்ஷன், நல்ல பாட்டு. உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, நீங்கள் இன்னும் வேர்ட்ஸு இன்னும் கொஞ்சம் அழகாக சொல்லலாமே. சில நேரம் இன்னும் வேர்ட்ஸு கேட்க மாட்டேங்கிறது. இன்னும் கொஞ்சம் ஒரு அழுத்தமாச்சுற கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொடுத்து கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்து பாடினா நான் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் கூடி பெட்டராக இருக்கும். குரலில் நல்ல எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் வார்த்தைகள் கொஞ்சம் கூடி கவனித்து கொஞ்சம் கூடி அழுத்தமாக பாடி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். ஹலோ நெல்லையப்பன். ஹலோ சார். ரொம்ப நல்லா பாடினீங்க. நீங்கள் நல்லா பாடினீங்க. எனக்கு வந்து சரணத்தில் வந்து பிகினிங் ரொம்ப பிடிச்சது. அண்டு சில குறைகள் இருக்குது. பட் அதை நீங்கள் சரி பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இன் ஃபியூச்சர் யூல் டூ தட் வெல். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஜட்ஜஸ். நெல்லையப்பன், உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்ட கேட்கலாம். பிரபாகர் சார், நீங்கள் சொல்லுங்கள். எஸ், நல்லா பாடினார். வெரி ஸ்மைலிங் சாங் இது. ரொம்ப என்ஜாய் பண்ணி பாடியிருப்பார் அவர். அதில் 50% நீங்கள் கம்மி பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது வந்து சரணத்தில் சரியாக பானி சா மா பானி இந்த கொஞ்சம் டியூனிங் அதெல்லாம், மற்றபடி ஒன்றும் இல்லை. இது கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண பெட்டராக இருந்திருக்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நெல்லையப்பன், அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே விஷயம் தான், நல்லா சிரிச்சிட்டே சந்தோஷமாக பாடுங்க அப்படிங்கிற ஒரே விஷயம் தான் எல்லாரும் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. எனிவேஸ் ஃபைன். இன்னும் இதே மாதிரி பல சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பட் அதையெல்லாம் பார்க்கணும்னா we must go for a short break. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குழுக்களின் சரணாலயம் கோ பிரசன்டட் பை NAC ஜுவல்லர்ஸ். வெல்கம் பேக் டு த ஷோ. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குழுக்களின் சரணாலயம் கோ பிரசன்டட் பை NAC ஜுவல்லர்ஸ். ராஜா சார் அண்ட் SPB சார் பர்த்டே ஸ்பெஷல் ரவுண்டில் அடுத்ததான் இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிற கண்டெஸ்டன்ட் சாந்தினி ஃப்ரம் கேரளா. ஹலோ சாந்தினி. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இந்த ரவுண்டில் வந்து என்ன சாங் பாட போகிறீங்க? ஜப்பானில் கல்யாணராமன் அந்த ஃபிலிமில் இருந்து சின்னப்பூ சின்னப்பூ அந்த பாட்டு. வாவ், சூப்பரான ஒரு சாங். நம்ம சாந்தினியை கூட லைட்டாக மாடிஃபை பண்ணால் ஜப்பான்கார பொண்ணு மாதிரி இருப்பேன். பட் எனிவேஸ், பூலாக வச்சு நல்லா நம்ம சவுத் இண்டியன் பொண்ணு மாதிரி வந்திருக்கு. சாந்தினி, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களா? ஓகே, நல்லா பாடுங்க. ஆல் தி பெஸ்ட்.
வண்ணப்பூ இளமாலை காலம் இளவேனல் நேரம் இன்பத்தை அள்ளி இறக்கும் சொர்க்கத்தின் அந்த புறம் இதுவோ சின்னப்பூ சின்னப்பூ கண்ணெல்லாம் வண்ணப்பூ அம்மம்மா அம்மம்மா என்னை போல் கன்னிப்பூ சின்னப்பூ கண்ணெல்லாம் வண்ணப்பூ அம்மம்மா அம்மம்மா என்னை போல் கன்னிப்பூ சின்னப்பூ கண்ணெல்லாம் வண்ணப்பூ அம்மம்மா அம்மம்மா என்னை போல் கன்னிப்பூ நூலாடை தொட்டு போராடும் காற்றே நீ கொஞ்சம் அங்கே நில் நான் கூட வண்ண பூமாலை சூடும் நாள் எந்த நாளோ சொல் சின்ன பெண் தேடும் மாறன் யாரோ கன்னி பூச்சூடும் மன்னன் யாரோ கோடி நாட்களில் சின்னப்பூ கண்ணெல்லாம் வண்ணப்பூ அம்மம்மா அம்மம்மா என்னை போல் கன்னிப்பூ இளமேனல் காலம் இளமாலை நேரம் இன்பத்தை அள்ளி இருக்கும் சொர்க்கத்தின் அந்த புறம் இதுவோ
சின்ன பூ கண்ணெல்லாம் வண்ணப்பூ அம்மம்மா அம்மம்மா என்னை போல் கன்னிப்பூ. சின்னப்பூ சாந்தினி ஜானகி அம்மா பாடின ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங், ரொம்ப ரேர் சாங், ரியாலிட்டி ஷோஸ்லலாம் அவ்வளோவா பாடாத ஒரு சாங். ஆனால் இனிமேல் எல்லா ரியாலிட்டி ஷோஸ்லையும் பாடிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். ஜட்ஜஸ். ஹலோ சாந்தினி, ஃபேண்டாஸ்டிக், சூப்பராக இருந்தது. சின்ன சின்ன குறைகள் சரணத்தில், சில இடத்துல ரொம்ப சின்ன சின்ன குரல், பட் யூ ஹேவ் கிரேட் வாய்ஸ். ரொம்ப நல்ல குரல், அதாவது இந்த சின்ன ஸ்மால் டைனமேட்லேருந்து இவ்வளோ பெரிய குரலான மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ரியலி என்ஜாய்ட். ஆல் த பெஸ்ட். சாந்தினி பார்க்கறச்சே சின்ன பூ, பாடறச்சே பெரிய பூ. ரொம்ப நல்லா இருந்தது சாந்தினி. எஸ்பெஷலி அந்த சரணம், அந்த ஒரு ஹை பிச்செல்லாம் போகிறச்சே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஃபஸ்ட்டு இதில் லைனில் வந்து அது பாடுற அந்த 3 நோட்டு மட்டும் இருக்குதுனால பகசகசப்பா அவ்வளோதானே இருக்கு. அந்த இது கரெக்டாக அது வந்து நல்ல மோடுலேட் பண்ணி நல்ல க்ளீனாக எடுத்தது சாந்தினி. ரொம்ப பிடிச்சது சாந்தினி. ஆல் தி பெஸ்ட். ஹலோ சாந்தினி, நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு பல்லவி நீங்கள் பாடுறச்சே தாளம் கொஞ்சம் சேரல, அது கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டீங்க நீங்கள் இல்லையா? அப்புறம் இளவேனில் காலம் இருக்கு இல்லையா, அது அப்படி இருக்கா? நீங்கள் லாஸ்ட் டைம் பாடுறச்சே, லாஸ்ட் பல்லவியில் பாடுறச்சே வேணும்னு பாடுங்க. இளவேனில் தானே, இளவேனில் அப்படி பாடின மாதிரி இருந்தது எனக்கு. இளவேனில் காலம் கொஞ்சம் ட்ராக் பண்ணுங்க. லரராரா தானே அது. இளவேனில் காலம் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அந்த வாய்ஸ் ஒன்று தான், அந்த நேசல் டோன் கம்மி பண்ணிக்கோங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஜட்ஜஸ். சாந்தினி, உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்ட கேட்கலாம். சார், நீங்கள் சொல்லுங்கள். சாந்தினி அவங்க நல்லா பாடினாங்க. நைஸ் வாய்ஸ். கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம், நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம். கீப் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் த வாய்ஸ் ஆல்சோ. ஷைலஜா மேடம் சொன்ன மாதிரி அதர்வைஸ் எவ்ரிதிங் வாஸ் நைஸ், ஃபைன். இன்னும் இதே மாதிரி பல சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பட் அதையெல்லாம் பார்க்கணுன்னா we must go for a short break. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குயில்களின் சரணாலயம், கோ பிரசன்டட் பை NAC Jewellers. வெல்கம் பேக் டு த ஷோ. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குயில்களின் சரணாலயம், கோ பிரசன்டட் பை NAC Jewellers. ராஜா சார் அண்ட் SPB சார் பர்த்டே ஸ்பெஷல் ரவுண்டில் அடுத்ததான் இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிற கண்டெஸ்டன்ட் சதீஷ் குமார் ஃப்ரம் பெங்களூர். ஹாய் சதீஷ். ஹாய் வைஷாலி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஸோ இந்த ரவுண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு ரவுண்டாக இருக்கும்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன்னா SPB சாருடைய பயங்கர தீவிர வெறிக்கொண்ட ரசிகரில் நீங்களும் ஒருத்தர். ரைட், ஸோ இந்த ரவுண்டில் வந்து நீங்கள் என்ன சாங் பாட போகிறீங்க? இதய கோவில் படத்திலிருந்து இதயம் ஒரு கோயில். ராஜா சார் கம்போஸ் பண்ணி அவரே இயற்றிய பாடல். ஓகே, அவரே இயற்றிய பாடல் வந்து நீங்கள் பாட போகிறீங்க. நல்லா பாடுங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு பாடல். இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு பாடல். இதில் வாழும் தேவினி இசையை மலராய் நாளும் சூட்டுவேன். இசையை மலராய் நாளும் சூட்டுவேன். இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு பாடல்.
ஆத்மராகம் ஒன்றில்தான் ஆடும் உயிர்கள் என்றுமே உயிரின் ஜீவனாடியே ராகம் தாளமானதே உயிரில் கலந்து பாடும்போது எதுவும் பாடலே பாடல்கள் ஒரு கோடி எதுவும் புதிதில்லை ராகங்கள் கோடி கோடி அதுவும் புதிதில்லை எனது ஜீவன் நீதான் என்றும் புதிது இதயம் ஒரு கோயில் அதில் உதயம் ஒரு பாடல் இதில் வாழும் தேவி நீ இசையை மலராய் நாளும் சூட்டுவேன் இதயம் ஒரு கோயில் அதில் உதயம் ஒரு பாடல் காமம் தேடும் உலகிலே கீதம் என்னும் தீபத்தால் ராமநாமம் நீதிலே நாத தியாகராஜரும் ஊனை உருக்கி உயிரில் விளக்கை ஏற்றினாரம்மா அவர் பாடலின் ஜீவன் அதுவே அவரானார் என் பாடலின் ஜீவன் எதுவோ அது நீயே நீயும் நானும் ஒன்றுதான் எங்கே பிரிவது இதயம் ஒரு கோயில் அதில் உதயம் ஒரு பாடல் நீயும் நானும் போவது காதல் என்ற பாதையில் சேரும் நேரம் வந்தது நீதி தூரம் பாதியில் பாதை ஒன்று ஆன போதும் திசைகள் வேறம்மா உனது பாதை வேறு எனது பாதை வேறம்மா மீராவின் கண்ணன் மீராவிடமே எனதாருயிர் ஜீவன் எனையாண்டாளே வாழ்க என்றும் வளமுடன் என்றும் வாழ்கவே இதயம் ஒரு கோயில் அதில் உதயம் ஒரு பாடல் இதில் வாழும் தேவி நீ இசையை மலராய் நாளும் சூட்டுவேன் சதீஷ் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு சாங் பாடியிருக்கீங்க. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். சதீஷ், எனக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு சஜஷன் என்னென்னா, நீங்கள் நல்ல உங்களுக்குன்னு ஒரு டிஃப்ரெண்ட்டான சவுண்ட் இருக்குது. அது நீங்கள் நல்லா உபயோகப்படுத்தி நல்லா தான் பாடின்னு இருக்கு. ஹை போர்ஷன் வரைச்சே மட்டும் கொஞ்சம் ஏதாவது ஒரு வாய்ஸ் கல்ச்சர் யார்கிட்டையாவது ட்ரெயினர்கிட்ட போய் கற்றுக்கோங்க. என்ன இதெல்லாம் நன்னா இருந்தது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். Hello Satish Kumar. Hi sir. Basically you are a much improved singer now. I could see that. And நான் சொல்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த you should use your body also to push accent.
அது நீங்கள் இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. நான் எவ்ரி டைம் ஐ டெல் யூ ஆக்ஷன் கொடுக்கறதுக்கு யூ ஆர் மச் இம்ப்ரூவ் நவ். நல்லா இருக்கு. ஐ திங்க் யூ வில் டூ பெட்டர் நெக்ஸ்ட் டைம். தேங்க்யூ சார். ஆல் த பெஸ்ட். லாஸ்ட் சரணம் பாடினீங்க இல்லையா, அதே மாதிரி மற்ற 2 சரணம் பாடிட்டு இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அண்ட் வெரி பிகினிங்கில் அந்த ஹம்மிங் எடுக்கிறச்சே அது பர்ஃபெக்டாக வரணும். பட் உங்களுக்கு வாய்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. மேலே போகிறச்சே கொஞ்சம் பிரச்சனை உங்களுக்கு. அது இந்நேரத்துக்கு அது தாண்டி இருக்கணும். நீங்கள் நல்ல முயற்சி பண்ணலை நீங்கள், இல்லை? ட்ரை பண்ணுறேன் மேம். இன்னும் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் சதீஷ். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச் ஜட்ஜஸ். சதீஷ், உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்ட கேட்கலாம். சார், சதீஷுடைய பர்ஃபார்மன்ஸ் பற்றி உங்களுடைய வார்த்தைகள். சதீஷ், அந்த சரண எண்டு பாடல்கள் பல அது பாடுங்க, அந்த லைன் பாடுங்க. பாடல்கள் ஒரு கோடி அதுவும் புதிதில்லை. தேங்க்யூ. அதெல்லாம் நல்லா த்ரூ ஆகணும். வாய்ஸ் வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்குது, ரொம்ப இதுவாக இருக்குது, டைட்டாக இருக்குது. ஷுட் ஓப்பன். இந்த சாங்லாம் பாடல்கள் அது ஃபுல்லாக நல்லா ஓப்பன் பண்ணி பாடுவா. ஸ்டேஜில் பாடுமே ராஜா சார். ஆஸ் ஃபார் மீ கன்சர்ன், வாய்ஸ் நல்லா ஓப்பன் ஆகணும்னா யூ ஷுட் கீப் ட்ரையிங், ப்ராக்டிஸிங் மோர். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே சதீஷ், தேங்க்யூ வெரி மச். நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. அவங்க சொன்ன டிப்ஸ்லாம் இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ராஜா சார் அண்ட் எஸ்பிபி சார் பர்த்டே ஸ்பெஷல் ரவுண்டில் அடுத்ததான் இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிற கண்டெஸ்டன்ட் மதுமதி. ஹலோ மதுமதி. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இந்த ரவுண்டில் என்ன சாங் பாட போகிறீங்க? இன்னைக்கு நான் இதய கோவில் படத்துல இருந்து பாட்டு தலைவனுங்கிற பாட்டு பாட போகிறேன். ஓகே, நல்லா பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. பாட்டு தலைவன் பாடினார் பாட்டுத்தான் கூட்டம் ரசிக்கும் தாளமே போட்டுத்தான். பாட்டு தலைவன் பாடினார் பாட்டுத்தான் கூட்டம் ரசிக்கும் தாளமே போட்டுத்தான். சொன்னபோது சேர்ந்த சுருதி சொர்க்கலோகம் காட்டுதிங்கே உலகமே ஆடும் தன்னாலே. பாட்டு தலைவன் பாடினான் பாட்டுத்தான் கூட்டம் ரசிக்கும் தாளமே போட்டுத்தான். தாளமே போட்டுத்தான் சொன்னபோது சேர்ந்த சுருதி சொர்க்கலோகம் காட்டுதிங்கே உலகமே ஆடும் தன்னாலே. பாட்டு தலைவன் பாடினான் பாட்டுத்தான் கேட்டு ரசித்தேன் தாளமே போட்டுத்தான்.
வரைக்கும் தாளமே போட்டுத்தான் சூழ்ந்த போது சிந்த சுருதி சொர்க்கலோகம் காட்டுதிங்க உலகமே ஆடும் தன்னாலே பாட்டு தலைவன் பாடினார் பாட்டுத்தான் கேட்டு ரசித்தேன் தாளமே போட்டுத்தான். மதுமதி, ரொம்ப க்யூட்டான ஒரு சாங். உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். மதுமதி, ஹலோ மேம். பயந்தான், வேறு ஒன்றும் இல்லை. அதானே பயந்தான். ஃபஸ்ட் பல்லவி ஃபஸ்ட் சரணம் பயத்தால் போயிடுது. செகண்ட் சரணம் நல்லா பாடிருக்கீங்க. இன்னும் த்ரோ கொடுத்து பாடலாம் இந்த பாட்டு. சுலபமான பாட்டு கிடையாது, உங்களுக்கு ஏற்ற ஒரு பாடல் இது. செலெக்ஷன் நல்லா இருக்குது. அந்த பயத்தினால்தான் முழுகிறது அதெல்லாம் பிரச்சனை வருது. ஓகே, அதர்வைஸ் நல்லா இருந்தது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். மதுமதி, ஹலோ மேம். நன்னா இருந்தது. தேங்க்யூ மேம். நல்ல ஒரு பாட்டு அகெயின். ஆனால் இன்னொரு விஷயம், கஷ்டமான பாட்டு. அந்த நீரி 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 தாச 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 பானி பானி சொரம் எல்லாம் டிஃப்ரெண்ட் ஆக்கும். லா 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 லா. ஸோ ரொம்ப என்ன ஒரு வண்டர்ஃபுல் ஒரு அந்த லாஸ்ட் லைன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த பாட்டோட. அது வந்து நன்னா பாடியாச்சு. அந்த போர்ஷன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருந்தது, மதுமதி எப்படி பாட போகிறேன்னு. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். ஹலோ மதுமதி. ஹலோ சார். இந்த பாட்டை வந்து பாடும்போது உங்களை வச்சு விஷுவலைஸ் பண்ணுறது கஷ்டமாக இருந்தது. உங்களுடைய குரல் வந்து ஒரு குழந்தை குரல் தான் இருக்குது இன்னமும். அதனால் சில இந்த பாட்டுடைய ஷார்ப் எண்ட்ஸ்லாம் வந்து கட்டாது. அதாவது சங்கதிகள்லாம் ஃபைன் எண்ட்ஸ் வந்து கேட்கல. பட் அதர்வைஸ் யூ ஹேவ் உங்களுக்கு இசை சங்கீதம் நல்லா நாலேஜ் நல்லா இருக்குது. ஸோ யூ டூயிங் வெல். நல்லா இருந்தது. ஸோ ஆன் த ஹோல் இட் இஸ் அ குட் சாங் அண்ட் யூ கேவ் அஸ் அ குட் சாங். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச் ஜட்ஜஸ். மதுமதி, உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்ட கேட்கலாம். பிரபாகர் சார். மதுமதி, ஹலோ சார். நீ மியூசிக் படிக்கிறியாமா? கற்றுட்டுருக்கேன் சார். கற்றுட்ருக்கேன். எத்தனை வருஷமாக கற்றுட்ருக்கேன்? 8 இயர்ஸாக கற்றுட்டுருக்கேன். வெரி குட், வெரி குட். நல்லது, கற்றுக்கிட்டு நல்லது. எனக்கு ஃபஸ்ட்டு நீ பாடுறது அதெல்லாம் விட என்னோடய வாய்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னோட வாய்ஸில் ஒரு ஹஸ்கினஸ் இருக்குது, ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்குது. நீ பாடின விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இன்னும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணால் யூ காட் எ வெரி குட் பியூட்டிஃபுல் பிரைட் ஃபியூச்சர். தட்ஸ் மை சார். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச் சார். நீங்கள் இன்றைக்கி எங்களோட இந்த ஷோவில் வந்து இந்த ஷோவை சிறப்பிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். ஆக்சுவலி இந்த ஷோ வந்தது எனக்கு ஒரு பெரிய ஹானர் நினைக்கிறேன். ஜெயா நம்ம கூப்பிட்டது இது மாதிரி நல்ல சிங்கர்ஸ் மியூசிக் எனக்கும் ஒரு பியூட்டிஃபுல் ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி இந்த மாதிரி சாங்ஸில் கேட்கும்போது இவர் ராஜா சார் இது மாதிரி ஒரு ஷார்ட் டைம் இவ்வளோ பியூட்டிஃபுல் இந்த மாதிரிலாம் ஆர்கஸ்ட்ரேஷன் பண்ணிக்க இனிமேல் பட்டு யாரோ வருவாங்களான்ட்டு எனக்கு தெரியல. ஒன் மேன் ஷோன்றது தட் கிரெடிட் கோஸ் டு ஹிம் ஒன்லி, ராஜா சார் தான். இப்போ நீங்கள் சாங் கேட்டதெல்லாம் 4 tracks 6 track ரெக்கார்டிங் தான். மேக்ஸிமம் 4 tracks 6 track. இப்போ மல்டி ட்ராக் இருக்குது, 100 tracks கூட பண்ணிக்கலாம் ரெக்கார்டிங்கில். இந்த 4 tracks 6 ரெக்கார்டிங் இவ்வளோ விஷயம் கொண்டு வந்துருக்காரு, இவ்வளோ பண்ணியிருக்காரு. ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு இளையராஜா சார். தேங்க்யூ வெரி மச். என்னை இந்த நிகழ்ச்சிக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு ஜெயா டிவி நிறுவனத்தாருக்கும், பரத்வாஜ் சாருக்கும், பின்னி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும், ஷைலஜா அவங்களுக்கும், அஃப்கோர்ஸ் இங்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மியூசிஷியன்ஸ், ப்ளீஸ் கிவ் தம் எல்லாருக்கும், அண்ட் நியூ சிங்கர்ஸ், ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் குட் லக் ஆல்சோ. அண்ட் கீப் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க ப்ரொஃபஷனலி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வைஷாலி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். இந்த எபிசோடில் பல சூப்பரான பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இன்னிசை மழையில் தேனிசை மழையெல்லாம் நினைஞ்சிருப்பீங்க. இதே மாதிரி இன்னும் பல சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பட் அதையெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக அடுத்த எபிசோட் வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும். அண்டில் தென் இட்ஸ் மீ வைஷாலி சைனிங் ஆஃப். இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குயில்களின் சரணாலயம், கோ பிரசன்டட் பை NAC ஜுவல்லர்ஸ். பாய்.